அமெரிக்காவை சுழன்றபடி கடந்த அனபெல் டால் கடந்த வாரம் ஒரு பயங்கரமான செய்தியால் இணையதளத்தை சிலையாக்கிவிட்டது. லூசியானா மாநிலத்தில் நடைபெற்ற அமானுஷ்ய சுற்றுலாவில் அந்த பிசாசு பொம்மை காணவில்லை என பயணிகள் புகார் தெரிவித்தனர். இது அமெரிக்காவையே பீதியில் ஆழ்த்தியது. அதே நேரத்தில் அந்த மாநிலத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க நோட்டோவே ரிசார்ட்டில் பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றாலும் சமூக வலைதளங்களில் மக்கள் அனபெல் அந்த இடத்தில்தான் இருக்கிறதா, அதனால்தான் இப்படி என பீதி சூழ்ந்த வாதங்கள் கிளப்பினர். இந்த செய்தி இணையதளத்தில் புயலாக பரவியது. அனபெலை தொலைத்து விட்டீர்களா, நான் நாட்டை விட்டே போகிறேன் என்று ஒருவர் எக்ஸ் தளத்தில் எழுதியிருந்தார். அனபெல் பொம்மையை ஒருபோதும் நகர்த்த வேண்டாம் என்று அவர்கள் குறிப்பாக சொன்ன பிறகு அவர்கள் உண்மையில் பாரனின் அருங்காட்சியகத்திலிருந்து அதை நகர்த்தினர் என்று மற்றொருவர் கூறினார். அனபெல் வெறும் துணி பொம்மைதான், ஆனால் அந்த துணியில் ஒட்டிய மர்மம் மட்டும் உலகத்தையே திகிலடைய செய்கிறது. 1970களில் அந்த டாலை வாங்கிய மாணவிக்கு ஆவி பிடித்ததாக நம்பியதால் பிரபல பேய் ஆராய்ச்சியாளர்களான எட் மற்றும் லொரைன் வாரன் இருவரும் அதை ஒக்கல்ட் மியூசியத்தில் சிறை வைத்தனர். பிரபலமான ஹாரர் திரைப்படங்களின் பின்புலமாக மாறிய அந்த டால் தற்போது அமெரிக்காவை சுற்றும் பாராநார்மல் டூரில் இருந்தது. ஆனால் லூசியானா நிகழ்ச்சியில் டால் காட்சியில் இல்லை என்பதாலேயே பீதியுடன் வதந்திகள் பரவத் தொடங்கின. இதை முடிவுக்கு கொண்டு வந்தார் NESPR அமைப்பைச் சேர்ந்த டான் ரிவாரா. அவர் வெளியிட்டுள்ள வீடியோ ஒன்றில் அனபெல் தான் பழைய இடத்தில் இருக்கிறது எனவும் கண்ணாடி பெட்டிக்குள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். இது வெறும் வதந்திகள் தான், அவள் எங்கேயும் போகவில்லை என்றும் அவர் உறுதி கூறினார். அதிகாரிகளுக்கும் தீ விபத்துக்கும் டாலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். ஆனால் அனபெல் டாலை சுற்றிய மர்மம் மக்கள் மனதில் பதுங்கிய பயத்தை விடாமல் விட்டு வைக்கிறது. அந்த டால் உண்மையில் ஆவி பிடித்ததா அல்லது ஹாலிவுட் உருவாக்கிய ஒரு பேய் புராணமா? இதற்கான பதில் இன்னும் மர்மம்தான். ஆனால் அந்த மர்மத்தால் உருவாகும் சமூக ஊடக பரபரப்பு மட்டும் நிஜமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு பொம்மை எவ்வளவு பேரை தூங்க விடாமல் செய்கிறாள் என்பதை இது உணர்த்துகிறது.